ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். செய்யவா, செஞ்சு காமிக்கவா? நீ மிரட்டின உடனே பயந்துகிட்டு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படி சொல்ற பொண்ணு நினைச்சியா? என்ன எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த பூஜாவை டென்ஷன் ஆக்காம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ வெற்றி. 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், வந்து சேரு. இல்லனா நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். நீ நல்லா இருப்ப சாமி. முதல்ல இடத்த காலி பண்ணு, கிளம்பு. வாடா. அது தெரியும் போ. மாப்ள வாடா. என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் இருக்குது உனக்கு. சக்தி என்ன பண்றேன்னு பாருடா. இன்னொரு வாட்டி சக்தியை பத்தி தப்பா பேசுன டேய், இதுக்குத்தான் மாப்ள இந்த சண்டையெல்லாம் வேணாம்னு சொன்னேன். கோபம் வந்துட்டா ஏன்டா உன் மூளையெல்லாம் வேலை செய்யாதா? ஏன்டா இன்னும் முரடனாவே இருக்க? மாமா யாரு மாமா அவ? பெரிய இவனாட்டம் பண்றா. சக்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு அப்படியே எரிச்சலா வருது மாமா. ஏய், ஓ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியடா. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா. டேய் மாப்ள, என்னையே உன் அக்காவை நம்புறியா இல்லையா? டேய், நம்புறியா இல்லையா? மாமா உனக்கு நிறைய விஷயம் தெரியாது மாமா. டேய், எனக்கு எதுவுமே தெரிய வேணாம்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி 4 பேர் 4 விதமா பேசுறது சகஜம்டா. டேய் டேய், சக்தி என் பொண்ணு தான்டா, இல்லைங்கள. ஆனா எனக்கு நம்ம குடும்பம் தான்டா முக்கியம். இந்த ஒரு விஷயத்துக்காகவாது நீ மாமா சொல்றத கேட்கணும் இல்லடா. டேய் மாப்ள, நான் சரியா தானடா பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா இதுவே நீயா இருந்தா அந்த பொண்ணுக்கு 150 ஆசனை கட்டிப்பியா மாமா? டேய், நான் கட்டிக்குவேன்டா, கட்டிக்குவேன். என்னடா பாக்குற? டேய், இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் சும்மாடா, வயசு கோளாறுடா. டேய், கல்யாணம் பண்றோம்ல, அதான்டா நிஜம். வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய சரண்யா? வெற்றி வந்துட்டானா? எவ்வளவு நேரம் ஆகுமா அவன் வரதுக்கு? அவன் உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? பிரச்சனை அங்க இல்லம்மா, இங்க. இங்கயா? இங்க என்னடி பிரச்சனை? உடனே சொல்லணும் தான் எனக்கு தோணுது. ஆனா சில விஷயங்களை பார்த்தா அதை இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து சொல்லி எல்லாத்தையும் ரசிச்சா என்னன்னு தோணுதுமா. சரண்யா, சொல்லிடாத. கால்ல வேணாலும் விழற. சரண்யா, நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னம்மா, அம்மா இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கல, சொல்ல என்னன்னு. சரண்யா, சரண்யா, என்னடி ஆச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு.
ஏய், என்னவோ பிரச்சனைன்னு சொல்ல வந்தியே, அத சொல்லு. நான் சொல்லவா? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன விஷயம்தான். என்னது பிரச்சனை சொல்லிட்டு வந்தா இப்போ சின்ன விஷயங்கிற? வா சரண்யா, போய் சொல்லுவோம் வா. ஏய், என்ன மிரட்டுறியா? சரி வாடி வா. நீயும் சொல்ல நானும் சொல்றேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். வா. என்னடி இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தா இப்ப வந்து தைரியமா பேசுற? நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் எதுக்கடி பயப்படணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கர்ப்பமா இருக்கேன். இது சந்தோஷப்படுற விஷயம் தானே. இதுக்கு நான் ஏன் பயப்படணும்? வா வா, அம்மா கிட்ட போய் சொல்லலாம். வா. ஏய் இருடி, நடத்த கெட்டவளுக்கு வெட்கம் மானம் சூடு சொன்னா எதுவுமே இருக்காது. அதான் நீ இப்படி தைரியமா பேசிட்டு இருக்க. ஏய், அரைஞ்சா பல்லு கிள்ளலாம் கழன்றும். யார பார்த்து நடத்த கட்டவன்னு சொல்ற? என்ன பார்த்தாடி சொல்ற? எங்க அண்ணா உன் கழுத்துல தாலியே கட்டல, அதுக்குள்ள இவ்ளோ வாயா உனக்கு? வாடி வா. இன்னைக்கு நடு ஹால்ல உன்னையும் உங்க அம்மாவையும் சந்தி சிரிக்க வைக்கல நான் சரண்யா இல்லடி. நான் ரங்கநாயகிக்கு பொண்ணே இல்லடி. நடத்த கெட்டவ எவ்வளவு பேசுறா பாரு பூஜா. ஏய், இவ்ளோ பெரிய இடத்துல நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். இங்க வச்சு உன்னை நடத்த கெட்டவன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா, நடு மண்டபத்துல ஊர் முன்னாடியும் உங்க அம்மா அப்பா முன்னாடியும் உன்னை நடத்த கெட்டவன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னா அப்ப என்ன பண்ணுவ? கல்யாணமாகி 6 மாசமா உன் புருஷனை பிரிஞ்சு உங்க அம்மா வீட்டுல தனியா தான் இருக்க. உங்க அம்மாவை மீறி நீ உன் புருஷனை பார்க்க கூட முடியாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப நீ கர்ப்பமா இருக்கனா நீ நடத்த கெட்டவ தானே? இப்படி எல்லார் முன்னாடி கேப்பனே, இதெல்லாம் நீ தாங்கிப்பியா சரண்யா? பொன்னாடி நீ இப்படி பேச எப்படி உனக்கு மனசு வருது? ஹே, இங்க பாரு சரண்யா, எனக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் நினைச்சது எனக்கு நடந்தே தீரணும். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் 2 விஷயம்தான். ஒண்ணு, நான் ஆசைப்பட்ட வெற்றி என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். அந்த மிஸ்காரி சக்தி என்கிட்ட தோத்தாகணும். 2வது, இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அது தவிர வேற எந்த சென்டிமெண்ட்டும் எனக்கு கிடையாது. இதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யமுனா, இந்த தட்டை வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் அச்சதையை கொடு. என்ன அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. திருமாங்கலத்தை வாங்கிக்கோங்க. கெட்டி மேலம் கெட்டி மேலம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ராத்திரி பூரா எங்க வீட்டுலதான் தங்கி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. தங்கிலி, தாலிய கட்டுறா. மாப்ள, தாலிய கட்டு மாப்ள.
எந்திரிச்ச? டேய் சங்கிலி, உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? இது பொம்பளை புள்ள வாழ்க்கை. கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு திடீர்னு கட்ட மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? தாலியை கட்டுற. டேய் சொல்றேன்ல, உட்காந்து தாலி கட்டு. இவ கழுத்துல தாலி கட்ட நான் என்ன கேன கிறுக்கனா? டேய் என்னடா சொல்ற? ஏய், மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னா அப்புறம் எப்படி அது? அப்ப ஏன் வாழ்க்கை? இந்த பாரு சங்கிலி, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கூட்டத்துல என்ன மரியாதை இல்லாம பேச வச்சிடாத. நீதான் மாப்பிளையா வரணும், நீங்க யாரும் தவம் கிடக்கல. ஏதோ எங்களுக்கு விதிச்ச விதி இதுதான்னு தலையெழுத்தேன்னு நின்னுகிட்டு இருக்கிறோம். நீ என்னமா பெருசா முறுக்கிட்டு நிக்கிற? தாலி கட்ட மாட்டேன்ட்டு கொட்டா தாலிய. கார்த்தி, சங்கிலியே தாலி கட்ட மாட்டேன்ட்டானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டினியே, இப்ப நீ என்ன சொல்ற? ஏமா இந்த நேரத்துல ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சங்கிலி, இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. உனக்கு என்ன தெரியும்? நான் யார எங்க எப்ப பார்த்தேன் சொல்லு. இந்த பார், இந்த கல்யாணம் நடக்காது. அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் பேச வச்ச உனக்குதான் அசிங்கம். இப்ப மட்டும் அசிங்கமா இல்லையா? நீ பாட்டுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு போவ, நான் சரின்னு கேட்டுக்கணுமா? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நேத்து நைட் எங்க போயிருந்த? சத்தத்தையே காணோம், சொல்லு. இவ்வளவு நேரம் சொல்லு சொல்லு. நீ நேத்து நைட் எங்க? நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்ப எங்க போயிருந்தா? அவ வீட்டுலதான் இருந்தா. உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி போய் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பாரு, அவ எங்கேயும் போயிருந்துருக்கட்டும்னா, ஆனா அவளை எப்படி சுத்தமா வச்சுக்கணுங்கிறத அவளுக்கு நல்லா தெரியும். அது நெருப்புடா. நீ எல்லாம் அவளை கேள்வி கேட்கணும்னு அவ தலையில எழுதிருக்கு பாரு. அட மஞ்ச காமால வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்ச மஞ்சளாதான் தெரியும். இங்க பாரு, வேணாம். உங்க பருப்பு நெருப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் நடிச்சுக்கிட்டு சி. செல்வாவை பார்த்தா என்ன உருகு உருகுறா தெரியுமா? டேய் என்னடா, என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரலக்கா, உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணா நீ கேள, நேத்து நைட் எங்க போயிருந்தான்னு கேள. அவன் தான் கேட்டுட்டு இருக்கான்ல. நீ எங்க போன நேத்து நைட்டு? சொல்லு. நீயும் ஏன் அமைதியா இருக்க? சொல்லி தொலையேன். சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? இந்த இவ யமுனா, இந்த துர்கா, இதுங்க 3 கூட்டு கலவாணிங்க. இதுங்க 3 பேருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஒன்னு விட்டு கொடுத்துக்காதுங்க. ஆனா நீ தம்பின்னு கூட பார்க்காம விட்டு கொடுக்கறல்ல? டேய், நான் ஏன்டா உன்னை விட்டு கொடுக்க போறேன்? ஏண்டா, இது எல்லாமே உனக்காக தான்டா. ஏய், நீ உங்க அக்காவே சந்தேகப்படுறியாடா? விடுங்க, சின்ன பையன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். இத பாருங்க, எல்லாரும் இதையே பேசி பேசி பெருசாக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாரு சக்தி, சொல்லுமா. வந்துட்டான் பாரு. யாரா? இதோ பாருங்க. இதுக்கு மேல இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு நான் என்ன சொம்பப்பயலா?
டேய் யோ சங்கிலி நில்லுடா. டேய் சங்கிலி. சபாஷ் சபாஷ் சக்தி, இந்த கல்யாணம் நின்னுடுச்சு. ஏன் உனக்கு சங்கிலியை கட்டி வைக்க எல்லாரும் முடிவு பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கல்யாணத்தை நிப்பாட்ட எவன் வந்தாலும் சங்கிலி எதிர்த்து நிப்பான், பயப்பட மாட்டான். ஆனா இப்போ இவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஏய், என்ன நடக்குதுங்க? ஐயோ அம்மா, அவசரப்படாதீங்க. சங்கிலி புரிஞ்சுக்காம சொல்லிட்டான். அதான் அப்பாவும் அவங்க அக்காவும் போயிருக்காங்கல்ல, பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே கல்யாணம் தாம்மா. சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப உனக்கு அந்த சங்கிலியோட கல்யாணம்? அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? இன்னைக்கு எனக்கு இந்த மண்டபத்துல கல்யாணம் நடந்து ஆகணும். ஏய், அப்பதான் உன் நிச்சயதார்த்தமும் நடக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்குக்கா? உன் நிச்சயதார்த்தத்துக்காக தான். என்னடி இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அதுக்காக நான் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிக்கிறேன். ஏன் சக்தி, நீ இன்னும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கியா? அம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு என் கல்யாணம் நடக்கும்மா. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி நிச்சயத்தை நடத்தி தரணும்மா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாதுமா. பிளீஸ்மா. மண்டபத்தை பார்த்து ஊரை கூட்டி சந்தோஷமா என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு நிச்சயம் நடக்கும். கார்த்திக், கிளம்புடா. அம்மா, அவசரப்படாதம்மா. சொன்னா கேளுமா. சக்தியோட கல்யாணம் வேற, என்னோட கல்யாணம் வேற. இது அண்ணில இருந்து உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ தேவையில்லாம பேசி இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. எல்லாரும் முன்னாடி நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. சக்தி வேற ஒரு நல்ல பையனா பார்த்து அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு எனக்கும் யமுனாவுக்கும் இங்க நிச்சயதார்த்தம் நடக்கட்டுமா? எல்லாரும் கெஞ்சிதான் அவளோட வாழ்க்கையும் போய் தான் எனக்கு நிச்சயம் நடக்கணும்னா அப்படி ஒரு நிச்சயமே எனக்கு வேண்டாம். யமுனாக்கா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ சும்மா இருடி. அம்மா, அவ பேசினது மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அவசரப்படாதீங்கம்மா. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்கம்மா. கார்த்திக், உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. கார்த்திக், கார்த்திக். மாமா, மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா. அம்மா, அப்பாவும் அவங்க அக்காவும் போயிருக்காங்க. நிச்சயம் சங்கிலி வந்துருவான். இந்த மண்டபத்துல என் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன். பிளீஸ்மா, கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. ஓ, சங்கிலி அவங்க அக்காவையே எதிர்த்து பேசி தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அவன் இனிமே எங்க வர போறான்? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. இத பாரு, உனக்கு நான் கொடுத்த வாக்கு, அதோட டைம் முடிஞ்சு போச்சு. கார்த்திக், வரையா இல்லையே? இப்போ இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் எப்பவுமே உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது. டேய், அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாடா. டேய், வாடாங்கறல்ல. வரையா இல்லையா? கிளம்பு. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. யமுனாக்கா பாவம்மா, அவ ரொம்ப இன்னசென்ட்மா. இது அவளால தாங்கிக்கவே முடியாதும்மா. கேக்குறேம்மா, சக்தி ப்ளீஸ். இப்ப வந்துருவா சங்கிலி. என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்மா. மத்தவங்க வாழ்க்கைய பத்தி உனக்கு அக்கறையே இல்லையே. ஆனா இனிமே நான் உன்னை முடிவெடுக்கவே விட மாட்டேன். இப்ப நான் ஒரு முடிவெடுக்க போறேன். சரி சக்தி, இதுக்கு நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். ஆனா சக்தி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நேத்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதை மட்டும் நீ நம்பு. நான் நம்பி இனிமே என்ன ஆக போகுது? என்னெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்தாச்சு.
வேற வழியே இல்ல. நான் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். என் அக்காவுக்காக, என் குடும்பத்துக்காக நான் எடுக்கிற முடிவு இது. என்னால ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை என்னாலேயே முடியணும்னு நான் எடுக்கிற முடிவு இது. உன்னோட பிடிவாதம், உன்னோட வெறி இனிமே என் குடும்பத்துல இருக்கிற மத்த யாரையும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் எடுக்க போற முடிவு இது. ஒழுங்கா போய் சக்தி கழுத்துல தாலி கட்டுறா. அதெல்லாம் முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு முடியாதுங்கற. அக்கா முடியாதுக்கா, பேசாம போக்கா. தாலி கட்டு போடா. போட்டேன்னு வையேன். வைத்தியம் மாதிரி பட்டு பேத்திட்டு. என்னடா அக்காவே கைய வாங்கிட்ட? அடிடா அடி. அடிங்கறல. விடுக்கா. உன்னை ஒரு அப்பாவா அம்மாவா இருந்து உன்னை எல்லாமமா வளர்த்ததுக்கு என்ன அடிப்பியா நீ? சொல்லுடா. இந்த வாழ்க்கையை நான் எதனால ஏத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் எனக்காக இந்த மனுஷன்கிட்ட எதுவுமே கேட்கல. என் தம்பி என் கூட என்னைக்குமே இருப்பான், அதுக்கு நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி தாண்டா இவரை கல்யாணமே பண்ண. அவ்வளவு செஞ்சிருக்கே உன் அக்கா. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், ஆனா நீ பண்ண மாட்டல. என்னையும் அடிப்பியா நீ? அடி அடிடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பண்ணிட்டேன், சும்மா அதையே புடிச்சுக்கிட்டு. இவ்வளவு தூரம் சொல்றல, இவ்வளவு தூரம் உன்கிட்ட கெஞ்சுறல. சக்தி கழுத்துல தாலி கட்டுறதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ தாலி கட்டிட்டு எங்க வேணாலும் போய் தொலை. அக்கா திரும்ப திரும்ப தாலி கட்டுன்னு லூசாக்கா. நீ அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா? டேய் அறிவு கெட்டவனே, சக்திய பத்தி 1000 குறை சொல்லு, ஆனா அவன் நடத்த கெட்டவன்னு சொன்ன பாரு. உனக்கு மண்டையில ஏதாவது இருக்காடா? அவளை பார்த்தா உனக்கு தெரியல? அந்த பொண்ணு எவ்வளவு சொன்னா? இத பாரு, அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா சக்திய பத்தி நீ தப்பா சொன்னா நான் நம்ப மாட்டேன். அக்கா அவ நடிச்சுதாங்க எல்லாரும் ஏமாத்துறா. அவ ஏமாத்தல, நீதான் யார்கிட்டயும் நல்லா ஏமாந்திருக்க. ஆமாண்டா மாப்ள, நம்ம ஊரு பொண்ணுங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அதுவும் சக்தி மெஸ்ஸ விட்டு எங்கேயுமே போக மாட்டாடா. டேய் ஏன்டா தேவையில்லாம கற்பனை பண்ற? மாமா உனக்கு என்ன மாமா தெரியும்? நிறுத்துடா. உனக்குதான் எதுவுமே தெரியாது. மனமேடையில அவளை பார்த்து ஏதோ சொன்னியே, என்னமோ அவ செல்வாவை பார்க்க போனான்னு. அது உனக்கு எப்படிடா தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இத பாரு, எப்படி தெரியும்னு நீ இப்ப சொல்லல, உன்னை கொன்னு போட்டுருவேன். சொல்லுடா, சொல்லு. உன் குடும்பத்துல சம்பந்தம் பேசி பட்டதெல்லாம் போதும். அந்த சங்கிலி என்னடானா தாலியை கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவன் என்னடானா தானா சொல்லி வச்ச மாதிரி வரான். அப்பா போதுண்டா சாமி, எங்களை விட்டுரு. நாங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த வாழ்க்கையில நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஐயோ அப்பா சாமி, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஏங்க இப்படி ஒரு குடும்பத்துல நாம பொண்ணு எடுக்கலங்க, எங்களை விட்டுரு. இது பாரு, நாங்க எங்க பையனை கூட்டிட்டு கிளம்புறோம். இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாது, அவ்வளவுதான். தயவு செஞ்சு என் பையனை நிம்மதியா வாழ விடு, எங்களையும் நிம்மதியா வாழ விடு. எங்களுக்கு ஒரே ஒரு பையன்மா, அவனுக்கு கண்ணு குளிர நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி பாக்கணுமா தாயே. அதனால எங்க வீட்டு பக்கம் வந்துடாதம்மா. எங்க அக்காவோட வாழ்க்கை நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உன் கல்யாணம். என்ன மட்டும் கேள்வி கேக்குறல்ல, நீ சொன்ன சத்தியப்படிதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கா. தலை தெறிக்க ஓடி போனால அந்த சங்கிலி, அப்பவே உன் கல்யாணம் நின்னாச்சு. அதோட நான் உனக்கு கொடுத்த சத்தியம், நீ எனக்கு கொடுத்த சத்தியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, என் கல்யாணம் நிக்கல. இப்ப இந்த இடத்துல என் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? அதான் சங்கிலி ஓடி போயிட்டானே. ஓ, நீயே உன் கழுத்துல தாலி கட்டிக்க போறியா? அதுக்கு பேர் என்ன, கல்யாணமா? சக்தி என்ன சொல்றான்னு தான் ஒரு நிமிஷம் கேள. கேட்டுதான் கார்த்திக் நாங்களும் இந்த நிலைமையில நிக்கிறோம். சரி, நீ சொல்றதுக்காக ஆனது ஆச்சுமா, இதையும் நான் கேட்டு தொலைறேன்.
சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அக்கா என் பையனை வளைச்சு போட்டுட்டா பாத்தியா? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான்னு. எல்லாம் என் தலையெழுத்துதான்னு கேக்குறேன். எல்லாத்தையும் கேட்டு தொலைறேன். சொல்ல வந்தது சொல்லு. கோகிலா, இவகிட்ட என்ன பேச்சு? வானவ போலாம். இருங்க இருங்க, கடைசியா இவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்டு பாப்போமே. அதான் நம்ம பையன் சொல்லிட்டாருல்ல. இவ சொல்றத கேட்டுட்டு நாம மொத்தமா போயிடலாம். சக்தி, நீ சொல்ல வந்தத சொல்லு. அம்மா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இப்போ எங்கே என் கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷமே யமுனா அக்காக்கும் கார்த்திக் சாரிக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏதோ டென்ஷன்ல இருக்கா, இத போய் பெருசுபடுத்திட்டு இருக்க. சரியா போயிடு விடு. இல்லங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. நேத்து நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க இவங்க எல்லாம் இந்நேரம் நின்னுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அண்ணி, நேத்து நடந்தது நேத்தோட போச்சு. அத போய் அண்ணன் கிட்ட சொல்லணுமா? என்னாச்சு? என்ன நடந்தது? அத விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனா அது முடிஞ்சு போன விஷயமாவே இருக்க வேண்டியது இவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன அண்ணி பண்றது? சரளா, உனக்கு வெற்றிய பத்தி நல்லாவே தெரியும். நீ கோவில்ல முதல் நாள் பார்த்ததுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். இது அவனோட சுபாவம். அவனை புரிஞ்சுக்கிட்டா அவன் ஒரு பச்சை குழந்தை மாதிரி அவன் நம்ம கூடவே இருப்பான். அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சா அவன் விலகி விலகி போய்கிட்டே இருப்பான். இந்த பூஜா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். பூஜாமா, நீ மனவரையில உட்காருமா. இன்னும் எவ்வளவு நேரம் அம்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் நேரம் ஆக ஆக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ இவ்வளவு தூரம் பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துருச்சுப்போ? அத்தை, எப்படித்தான் உங்களால இப்படி டென்ஷனே இல்லாம இருக்க முடியுது? இவ்ளோ பேர் வந்துட்டாங்க, வரவங்கள மாப்பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க. எப்படித்தான் நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க? ஏன்னா என் பையன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் சொல்றத அவன் 100% செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டா? சொல்லவா? வேண்டாம் நீ விடுங்க. நான் சொல்றேன், எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம அப்படியே ஓடி போயிருமோன்னு பூஜா பயப்படுறான். கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டா என் பொண்ணு. அப்படி ஓடி போறவனா என் பையன்? இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்க. நானும் என் புருஷனும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல நாங்க இங்க தலை நிமிர்ந்து நிக்கும் போது அப்படி செஞ்சுட்டு என் பையன் போயிருவானா? நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அவளும் வெற்றிய தப்பா நினைக்கல. நேரமாகுதேன்னு தான் கேட்டா. பூஜா நம்ம வெற்றிய போய் தப்பா நினைப்பாளா? சொல்லுடி. பூஜா, என் பையன் வருவான். உன் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த கல்யாணம் நடக்கும். அவன் ஏன் புள்ள. எனக்கோ என் குடும்பத்துக்கோ, ஏன் உனக்கோ கூட தலகுனிவு வர மாதிரி எந்த விஷயத்தையும் என் பையன் செய்ய மாட்டான். நீ போய் மேடையில உட்காரு. அவன் வந்து ஐயர் மந்திரம் சொல்லி மேலத்தாளம் முழங்க அவன் உன் கழுத்துல தாலி கட்டதான் போறான். அதுக்கு நான் பொறுப்பு. போ. சரிங்க, போய் உட்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.